ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனாறு துணை தொடர் கதையில் எல்லாருமே சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா இவங்க 5 பேருமே பீகார் போயிட்டு வராங்க காரில். அப்போ போயிட்டு வரும்போது பல்லவன் பேசுகிறாரு, "பா அண்ணே, எவ்வளோ தொலைவுண்ணே, இது தானே நான் முதல் முறையாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேண்ணே. பரவாயில்லண்ணே, 4 நாள் ஆச்சு இல்லைண்ணே, போகிறதுக்கு 2 நாள் வரத்துக்கு 2 நாள், 1400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோண்ணே, போகிறதுக்கும் வரத்துக்கும் எல்லாத்துக்குமே" அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா, "ஆமாண்டா, எவ்வளோ தூரம்டா, 4 நாள் வச்சிடணும்டா பீகார் போயிட்டு வரணும்னா" அப்படின்னு பேசிக்கிட்டு வரும்போது அவங்க வீட்டில் சேரனுடைய அத்தையும் அவங்க பெரியப்பாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபுல்லாக இடத்தையும் எப்படி வச்சிருக்கிறானுங்க பாரு இவனுங்க, க்ளீன் பண்ணாமலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே ஊருக்கு போயிட்டு வராங்க. "அண்ணா என்னண்ணா, யாரும் வீட்டில் இல்லை போலகுது, எல்லாம் வெளியே போயிட்டு இப்போ தான் கும்பலாக காரில் வந்து இறங்குறாங்க" அப்படின்ட்டு சேரனுடைய அத்தை சொல்கிறாங்க. அப்போ அவங்க அத்தையும் மாமாவையும் கலாய்ச்சி கிண்டல் பண்ணுறாங்க சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே. அதுக்கப்புறமா நிலா திட்டுறாங்க, "நீங்கள் முதல்ல வீடை போயிட்டு திறங்க, சாவியை கொடுங்கன்னு" சொல்லிட்டு வீட்டை திறக்கிறாங்க. திறந்து அவங்க உள்ளே போகும்போது அவங்க அத்தை கார்த்திகா அம்மா புலம்புறாங்கங்க. என்ன புலம்புறாங்கன்னா, "இந்த சேரனுக்கே என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கலாம், சேரன் நல்லவன் தான் பாரு, இந்த பசங்களாம் எப்படி பேசினாலும் சேரனுக்கு மட்டும் தன்மையாக பேசுவான், அவன் நல்லவன், இந்த குடும்பத்தில் பொண்ணு இல்லாத குடும்பம்னு சொல்லிட்டு 4 ஆம்பளைங்களாக இருக்கிறாங்களேன்னு என் பொண்ணை நான் வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் இந்த குடும்பத்துலேயும் ஒரு பொண்ணு நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, என் பொண்ணை இவனுக்கே கொடுத்துருந்தா அவள் நல்லா இருந்திருப்பா, நம்மளும் கண்ணு எதிர்க்க வச்சுருந்துருப்போம், எந்த ஒரு தப்பு கிப்பு நடந்தாலும் தட்டி கேட்டிருப்போம், யாருக்கோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவள் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு சேரனுடைய அத்தை கார்த்திகா அவங்க அம்மா அழுவுறாங்க. "சரி சரிம்மா, வாமா நம்ம போகலான்ட்டு" அவங்க அண்ணன் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. அப்புறமா வீட்டில் நிலா அழகாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க. மங்கள் தீபு ஊதுவத்தி ஏற்றி வச்சு சாமி கும்பிட்றாங்க. ஒரே வீடு முழுக்க நறுமணங்க, நல்ல வாசனை. அது பக்தி கமலம் வீச சரியான வாசனை. அந்த வாசனையை கிச்சனில் வாசனை பிடிச்சிட்டு பார்த்தாக்கா, "நிலா சாமி கும்பிட்டுருக்காங்க அண்ணி, சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல்லு" அப்படின்றாரு பாண்டியன். "இது மங்கள் தீபு ஊதுவத்தி பாண்டி, அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், வீடு முழுக்க தெய்வீக சுகம் கிடைக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சந்தாக்கு நம்ம நிச்சயம் பண்ண போகிறோம், நிச்சயதார்த்த டேட்டும் குறிச்சிட்டோம், என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னும்போது அப்போது சேரனுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, "ஆமாண்டா, நான் இல்லாமலே நிச்சயதார்த்த டேட்டை குறிச்சிட்டு வந்துட்டீங்க, நிச்சயதார்த்தத்துக்காவது நீங்கள் என்னை கூப்பிட்டு போவீங்களா, கூப்பிட்டு போக மாட்டீங்களா" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே "அப்பா, அதுக்கெல்லாம் கூப்பிட்டு போவோம்ப்பா, நீங்கள் இல்லாமல் எப்படிப்பா போவோம்" அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. "இல்லைடா, போகும்போது சும்மாலாம் போகக்கூடாது, வெறும் கையை வீசிக்கிட்டு போயிடாதீங்க, எல்லாமே வாங்கிட்டு போகணும், அது இந்திக்காரு நிச்சயதார்த்தம், அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சேரனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி டடல் புடலாக பண்ணணும்" அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பாண்டியன், பல்லவன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, "டேய் பல்லவா, நீ போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகுடான்றாரு. "அண்ணே, எதுக்கு நான் என்ன போய் ரெடி ஆக சொல்கிறேன், நீனா வேலைக்கு போகிற, நான் வீட்டில் தானே இருக்கேன்றாரு. "டேய் போடா, ஒரு சர்ப்ரைஸ்ரா" அப்படின்றாரு. "என்னண்ணா சர்ப்ரைஸு" அப்படின்னா, "நீ குளிச்சுட்டு வா சொல்கிறேன்றாரு. பல்லவனும் குளிச்சுட்டு ரெடியாகி வராருங்க. வந்த பிறகு, "அண்ணா என்னண்ணே சொல்லுண்ணே, ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீ சொல்லுண்ணே" அப்படின்னு பாண்டியன் கிட்ட பல்லவன் கேட்கும்போது அப்போது பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, "இல்லைடா, உனக்கு ஒரு வண்டி வாங்கினேன், அதை காட்டலான்னு தாண்டா கூப்பிட்றேன்" அப்படின்னாரு. "அப்போனா இதோ வரேண்ணே, நான் வரேண்ணே, அண்ணே சேரணண்ணே, சோழனண்ணே, வரேண்ணே, போயிட்டு வரேண்ணே" அப்படின்ட்டு பல்லவன் பாண்டி கூட கிளம்பிடுறாரு. அங்கே கடைக்கு போனாக்கா அப்போ கண்ணண்ணனும் பேசுகிறாரு, "நல்லா இருக்கியான்னு. "நல்லா இருக்கேண்ணே" அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, "பாண்டியண்ணே, எங்கண்ணே, எனக்கு ஒரு வண்டி காட்டுறேன், நீங்கள் காட்டுனேன்னும் போது அந்த வண்டியை திறந்து காட்டுறாரு. பல்லவனும் அப்படியே புன்னகையோடு இருக்காருங்க. நாளைக்கு அந்த வண்டி வானதிக்காக அவர் வாங்கினார். வானதி கேட்பாங்களா, அப்போ என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாமா பாண்டியன்? அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.